Hi students, 12th physics first chapter பார்த்துட்ருக்கோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு. இது வரைக்கும் 40 லெக்சர்ஸ் பார்த்தாச்சு. இது 41வது லெக்சரு. சரிங்களா? யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா 40 லெக்சர்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட்டாக 40வது லெக்சர் பார்த்தோம்ல, அந்த 40வது லெக்சரு என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதில் 2 சார்ஜஸுக்கு ஆர் டிஸ்டன்ஸில் இருந்தால் எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, 3 சார்ஜஸ் கலெக்ஷன் ஆஃப் 3 சார்ஜஸுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த லெக்சரை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த ப்ராப்ளம் புரியும். ஏன்னா அது ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். சரிங்களா? நமக்கு எக்ஸாமில் வந்து கம்பல்சரி கொஷினில் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேட்கலாம். சரிங்களா? பார்க்கலாமா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சொல்லலாமா? கவனிங்க. என்ன ப்ராப்ளம்னா எக்ஸாம்பிள் 1.15 இங்கே எடுத்துக்கோங்க. என்ன ப்ராப்ளம் பாருங்கள். எந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம்னா 40வது லெக்சர் நடத்தணும்ல, அந்த 40வது லெக்சர் ரிலேட்டடாக இந்த வீடியோ. சரிங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் பார்க்கலாமா? சரி. 4 சார்ஜஸ் ஆர் அரேஞ்ச்டு அட் த கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். லிசன் பண்ணுங்கள். 4 சார்ஜஸ் பாருங்க, ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ. 4 சார்ஜஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? எங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? எங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். ஆமாம், அப்போ இது ஸ்கொயரு. ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது வந்து ஸ்கொயரு. இந்த ஸ்கொயரோட 4 கார்னரில் 4 சார்ஜஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அது எங்கே வாங்க பாருங்கள், PQRSல பாருங்கள், PQRS கார்னரில் வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்து அதோட சைடு அந்த ஸ்கொயரோட சைடு எவ்வளோவா? A. இதோட பக்கம் எவ்வளோ? A. ஓகே, ஷோன் இன் த ஃபிகர். என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த ஒர்க் ரிக்வயர்டு டு அசம்பிள் தீஸ் சார்ஜஸ் இன் த கிவன் கான்ஃபிகரேஷன். இந்த கிவன் கான்ஃபிகரேஷன், அதாவது இந்த 4 சார்ஜஸ் இருக்குல்ல, இந்த 4 சார்ஜஸை இந்த கார்னரில் வைக்கிறதுக்கு, சரிங்களா, ஸ்கொயரோட கார்னர்ஸில் பிளேஸ் பண்ணுறதுக்கு, அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க்கு செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதான் ஒர்க் ரிக்வயர்ட் டு அசம்பிள் தீஸ் சார்ஜஸ் இன் திஸ் கான்ஃபிகரேஷன்னா இந்த கான்ஃபிகரேஷன். சரிங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்க, இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். சப்போஸ் ஏ சார்ஜ் Q டேஷ் இஸ் brought டு த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர். லிசன் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு 4 சார்ஜஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 சார்ஜஸை ஸ்கொயரோட 4 கார்னர்லையும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க்குன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு சார்ஜை எடுத்துகிட்டு வரணுமா. இன்னொரு சார்ஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா Q டேஷ்ங்கிற சார்ஜ். இன்னொரு சார்ஜ் என்னது? Q டேஷ் அப்படிங்கிற சார்ஜ். இந்த சார்ஜை பிராட் கொண்டு வரணும். எங்கே கொண்டு வரணுமா? சென்டர் ஆஃப் த ஸ்கொயர். பாருங்க, இந்த ஸ்கொயரோட சென்டருக்கு நம்ம கொண்டு வரணுமா. சரி, கவனிங்க. சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் கொண்டு வரணும். பை கீப்பிங் த 4 சார்ஜஸ் ஃபிக்ஸட் அட் த கார்னர்ஸ். இப்படி நம்ம கொண்டு வரும்போது இந்த 4 சார்ஜஸும் இந்த கார்னரில் ஃபிக்ஸடாக இருக்குது. ஓகேவா? ஃபிக்ஸடாக இருக்குது. ஓகே. ஹவு மச் எக்ஸ்ட்ரா ஒர்க் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் கான்ஃபிகரேஷன் ஃபார் திஸ். அதாவது இந்த Q டேஷை, அதாவது அந்த 4 கார்னர்ஸில் நம்ம சார்ஜஸை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு Q டேஷ் அப்படிங்கிற சார்ஜை ஸ்கொயரோட சென்டருக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கேட்கணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த 4 சார்ஜஸை கார்னரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின், 4 சார்ஜஸ் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்ல, அது ஃபிக்ஸடாக வச்சுட்டு இன்னொரு சார்ஜ் Q டேஷ்ங்கிற சார்ஜை சென்டருக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க்கு செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 கொஸ்டினுமே ஒர்க்கு தான். 2 கொஸ்டினுமே என்ன தான்? ஒர்க்கு தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா 4 சார்ஜஸையும் நம்ம கார்னரில் கொண்டு வரோம்ல, ஆக்சுவலாக கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு சார்ஜையும் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம ஒவ்வொரு ஒர்க்கு செய்யணும். அப்போ டோட்டல் ஒர்க்கு, சரிங்களா, கடைசியாக டோட்டல் ஒர்க்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறேன். ஏன்னா நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ஜஸை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சொல்கிறது புரிஞ்சுதா? அதாவது ஒவ்வொரு சார்ஜஸை இந்த கார்னரில் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒர்க்கு நம்ம புக்கில் போட்டிருக்காங்க. டோட்டல் ஒர்க் என்ன பண்ணணும்? எல்லா ஒர்க்கையும் ஆட் பண்ணணும்ல. ஏன்னா ஒர்க் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எல்லா ஒர்க்கையும் ஆட் பண்ணணும். அதை நான் கடைசியாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, இதே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த சார்ஜஸை எடுத்துகிட்டு வரதுக்கு ஒர்க்கு செய்யணுமா அப்படின்னு ஒரு கொஷின் வரும்.
இன்னொரு கொஷின் என்ன வரும் அப்படின்னா, எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம், அது ஒரு கொஷின். எங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு. சரிங்களா? இப்போ நமக்கு எப்படி இருக்கணும், இந்த கான்ஃபிகரேஷனில் இருக்கணும், இந்த மாதிரி கார்னர்ஸில் இருக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த டயக்ராம் இதோட இனிஷியல் எப்படி இருக்கும், இவங்க ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ இவங்களோட இனிஷியல் பொசிஷன்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நான் 40ஆம் லெக்சரில் சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சில கொஷினில் கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த 4 சார்ஜஸ் இனிஷியலாக எங்கே இருந்திருக்கும்னா இன்ஃபினிட்டியில் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் ரெஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துங்க. சில கொஷினில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ரெஃபரன்ஸ்னால் என்ன, இந்த 4 சார்ஜஸ் முன்னாடி எங்கே இருந்துச்சு, இனிஷியலாக எங்கே இருந்துச்சு அப்படின்னு. ஸோ எதுவுமே கொடுக்கலன்னா யூ டேக் இட் எஸ் 4 சார்ஜஸ் இனிஷியலி எங்கே இருக்குது, இன்ஃபினிட்டியில் இருக்குது. அப்போ இன்ஃபினிட்டியிலேருந்து இவங்களை எடுத்துகிட்டு வரோம். வாங்கப்பா இங்கே வந்து 4 கார்னர்ஸில் கொண்டு வந்து நான் உங்களை வைக்க போகிறேன். அப்போ அங்கேருந்து இன்ஃபினிட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஒர்க்கு செய்யணுமா. அந்த ஒர்க்கு தான் என்ன எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுன்னு சொன்னேன், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும் சார். ஏன் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது, ஏன்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக, கிளியரா? ஓகே, இப்போ பார்க்கலாமா நம்ம டோட்டல் ஒர்க்கு, ஒவ்வொரு சார்ஜை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒர்க்கு பார்ப்போம். அடுத்த டோட்டல் ஒர்க் பார்ப்போம். கடைசியாக இந்த Q' எடுத்துகிட்டு வரதுக்கான ஒர்க்கையும் நம்ம பார்த்துடலாம். கிளியர்? எனி டவுட்? கிளியர். பார்க்கலாமா? லிசன் பண்ணுங்கள். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும் அந்த 4 சார்ஜஸ், இன்ஃபினிட்டியில் இருக்குமா, அதாவது ப்ளஸ் Q அப்படிங்கிற சார்ஜு, அடுத்து மைனஸ் Q அப்படிங்கிற சார்ஜு, அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் Q அப்படிங்கிற ப்ளஸ் Q அப்படிங்கிற சார்ஜு, அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் Q அப்படிங்கிற சார்ஜ். இவங்கெல்லாம் இனிஷியலாக எங்கே இருக்காங்க, ரெஃபரன்ஸை பற்றி கொஷினில் கொடுக்கல, அதனால் இவங்க இனிஷியலாக எங்கே இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்ஃபினிட்டியில் இருக்காங்கன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்ஃபினிட்டியில் இருக்காங்க. இப்போ இந்த 4 சார்ஜஸும் எங்கே இருக்காங்க, இன்ஃபினிட்டி பொசிஷனில் இருக்காங்க. இதுதான் இனிஷியல் பொசிஷன்னு சொல்லலாம்னு சொன்னேன். இனிஷியல் பொசிஷன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா இனிஷியல் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். இனிஷியல் பொசிஷன்னு சொல்லலாம், இல்லைனா இனிஷியல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்டாக எழுதிக்கிறேன், இனிஷியல் கான்ஃபிகரேஷன் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த 4 சார்ஜஸ் இன்ஃபினிட்டியில் இருக்கா. இப்போ ஒவ்வொரு சார்ஜஸையும் நம்ம எங்கே எடுத்துகிட்டு வரணும், இங்கே பாருங்கள், எங்கே எடுத்துகிட்டு வரணும், ஸ்கொயரோட கார்னருக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸ்கொயரோட கார்னருக்கு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரலாமா? எடுத்துகிட்டு வரணும் என்ன செய்யணும், ஒர்க்கு செய்யணும். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு சார்ஜ் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ப்ளஸ் Q அப்படிங்கிற சார்ஜ் இன்ஃபினிட்டிலேருந்து பாருங்கள், ப்ளஸ் Q அப்படிங்கிற சார்ஜை இன்ஃபினிட்டிலேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன், ஃபஸ்ட்டு Pங்கிற கார்னருக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். Pங்கிற ஸ்கொயரோட கார்னருக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள், Pங்கிற ஸ்கொயரோட கார்னருக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். இது என்ன சார்ஜ் ஆக்சுவலாக, இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜு. இந்த சார்ஜ் என்னது, பாசிட்டிவ் சார்ஜு. அப்போ ப்ளஸ் Q சார்ஜை நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? Pங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். Pங்கிற பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் எது, கார்னரு ஆஃப் த ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் எடுத்துகிட்டு வரனா கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒர்க்கு செய்யணும். நல்லா லிசன் பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். இந்த 4 சார்ஜஸை இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சார்ஜை எடுத்துகிட்டு வரும்போது இனிஷியலாக இங்கே ஏதாவது சார்ஜஸ் இருக்கா, இனிஷியலாக எந்த சார்ஜும் கிடையாது. அப்போ இனிஷியலாக சார்ஜ் கிடையாதுன்னா, சார்ஜ் இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இந்த சார்ஜ் மேலே என்ன ஆகும்னா அப்ளை ஆகும். அப்ளை ஆனால் என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்கு செய்யணும். ஸோ யாருமே கிடையாதுல்ல. சிம்பிளாக சொல்லட்டுமா, இப்போ நம்ம சைக்கிளில் போயிட்டுருக்கோம். சரிங்களா? சைக்கிளில் போயிட்டுருக்கோம், ஆப்போசிட்டாக காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. சரிங்களா? காற்று அடிச்சுக்கிட்டே, ரொம்ப காற்று அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், சைக்கிளை நம்ம ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பெடல் பண்ணி போயிட்டே இருக்கோமா. காற்று ரொம்ப அடிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெடல் வந்து அதிகமாக பண்ணணும்ல, நம்ம அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல. சப்போஸ் சுத்தமாக காற்றே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் ஒரு இறக்கத்தில் போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே பெடல் பண்ணாமல் அப்படியே சாயின்னு போயிட்டே இருக்குமா. அப்போ நீங்கள் எந்த ஒரு பெடலும் பண்ண வேண்டியாமா, பெடல்லாம் ஒர்க்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ என்ன மீனிங், எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே எந்த சார்ஜஸுமே இல்லைன்னா அதை சுற்றி எந்த ஃபீல்டு இருக்காதுன்னு சொல்கிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. அப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வரும்போது அப்போஸ் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள், காற்றே இல்லாத போது இறக்கத்தில் பெடல் இறக்கணும்ல, அந்த மாதிரி. சரிங்களா? அப்போது இந்த சார்ஜஸை எடுத்துகிட்டு வரும்போது நியர்பை எந்த சார்ஜஸும் இல்லைங்கிறதுனால நமக்கு ஒர்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 0. எந்த ஒரு ஒர்க்கும் அப்போசிங்காக செய்ய வேணாம். ஆக்சுவலாக பெடல் பண்ணாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போது ஒர்க் டன் டு பிரிங் த ப்ளஸ் Q சார்ஜ். நம்ம செய்கிற ஒர்க்கு தான் என்ன சொன்னேன், எக்ஸ்டர்னல் ஒர்க்குன்னு சொன்னேன். அந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கு தான் இது. எக்ஸ்டர்னல் ஒர்க்கு எவ்வளோ நமக்கு, 0. பிகாஸ் there is no charges initially. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சார்ஜை எடுத்துகிட்டு வரதுக்கு எந்த ஒர்க்கும் செய்ய தேவையில்லை.
கிளியர். பி பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் கியூங்கிற சார்ஜை பி பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மைனஸ் கியூ நெக்ஸ்ட்டு இந்த சார்ஜ் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் எந்த சார்ஜை கொண்டு வர போகிறேன்னா மைனஸ் கியூ சார்ஜை கியூ பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ பாருங்கள், லெசன் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டுட்டுமா உங்களுக்கு இன்னும் நிறையா புரியும், நல்லா புரியும்ல, சரிங்களா? இந்த சார்ஜை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். மீதி பேலன்ஸ் என்னென்ன சார்ஜ் இருக்கும், மைனஸ் கியூ சார்ஜ் இன்ஃபினிட்டியில் இருக்கும், அப்புறம் ப்ளஸ் கியூ சார்ஜ் இன்ஃபினிட்டியில் இருக்கும், அப்புறம் மைனஸ் கியூ சார்ஜ் இன்ஃபினிட்டியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே இப்போ இங்கே என்ன சார்ஜ் இருக்குது, பிங்கிற பாயிண்டில் என்ன சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்குது. ஓகேவா? பிங்கிற கார்னரில். இப்போது இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் மைனஸ் கியூ எடுத்துகிட்டு வரணும், ஏ டிஸ்டன்ஸ், அதானே சைடு, ஸ்கொயரோட சைடு. இப்போ இந்த மைனஸ் கியூவை எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க சார், கியூ பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. இது என்ன சைன் நமக்கு, மைனஸ் சைனு. இந்த சார்ஜ் என்ன சைனு, மைனஸ் சைனு. அப்போ இங்கேருந்து இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகலாமா, இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், நீங்கள் ஒர்க்கு செய்யணுமா, மைனஸ் கியூ சார்ஜை எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக ஒர்க்கு செய்யணுமா, செய்யக்கூடாதா, செய்யணும். ஏன்னா இங்கே எடுத்துகிட்டு போகும்போது பக்கத்தில் எந்த சார்ஜும் இல்லை. ஆனால் இந்த சார்ஜை இங்கே எடுத்துகிட்டு வரும்போது இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் ஆல்ரெடி இருக்கா. அப்போ இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் அது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இந்த சார்ஜ் எடுத்துகிட்டு வரும்போது அப்போஸ் பண்ணுமா. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒர்க் செய்யணும். அப்போ காற்றடிக்கிற மாதிரி காற்றடிச்சிட்டே இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக பெடல் பண்ணணும்ல, அந்த மாதிரி பெடல் பண்ணணும், நம்ம ஒர்க்கு செய்யணும். அந்த மாதிரி ஏற்கனவே இங்கே சார்ஜ் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இந்த சார்ஜ் எடுத்துகிட்டு வரணும்னா கண்டிப்பாக we need external work to bring the minus Q charge. அந்த ஒர்க்கு எவ்வளோ, அதுதான் நான் 40வது லெக்சரில் சொன்னேன். அந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன, ஃபார்முலா ஒர்க் டன் மைனஸ் கியூவை எடுத்துகிட்டு வரதுக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க்கு ஃபார்முலா என்ன, எந்த சார்ஜ், அதாவது பொட்டன்ஷியலோட ரேட் பண்ணி சொல்லியிருப்பேன், கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. எந்த சார்ஜை எடுத்துகிட்டு வரோம் சார், மைனஸ் கியூ சார்ஜை எடுத்துகிட்டு வரோம். மைனஸ் கியூ சார்ஜ் எந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம், கியூ பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். கியூ பாயிண்டில் என்ன இருக்கும், கியூ பாயிண்டில் பொட்டன்ஷியல் இருக்கும். யாரோட பொட்டன்ஷியல் இருக்கும், இந்த ப்ளஸ் கியூவோட பொட்டன்ஷியல் இருக்கும். ப்ளஸ் கியூவோட பொட்டன்ஷியல். ப்ளஸ் கியூ எங்கே இருக்குது, பி பாயிண்டில் இருக்குது. சரிங்களா? இந்த பி பாயிண்டில் இருக்க ப்ளஸ் கியூ பொட்டன்ஷியல், ப்ளஸ் கியூ சார்ஜ் எந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் இருக்கும், கியூ பாயிண்டில் பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகேவா? இதான ஃபார்முலா. ஒர்க்குனா என்ன ஃபார்முலா, சிம்பிளா சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல். இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியலில் சொல்ல வரேன், சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல். என்ன சார்ஜ் போடணும், எந்த சார்ஜ் எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த சார்ஜ் போடணும். பொட்டன்ஷியல் யாரோட பொட்டன்ஷியல் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இங்கே என்ன சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்குது. அந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் தானே இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் தரும், அந்த பொட்டன்ஷியலை போடணும். கிளியர்? இப்போ போடலாமா, இப்போ போடுங்க. மைனஸ் கியூ சார்ஜ், வாட் இஸ் த பொட்டன்ஷியலாக பி பாயிண்டில் இருக்க சார்ஜ் அட் கியூ பாயிண்டில். இது ப்ளஸ் கியூங்கிறது என்ன சார்ஜ், பாயிண்ட் சார்ஜோட பொட்டன்ஷியல் நம்ம ஒரு டெரிவேஷனை வீடியோவே போட்டிருக்கோம். சரிங்களா? என்னது, KQ/R. என்னது, KQ/R. தான். ஆறுங்கிறது என்னது, இந்த ப்ளஸ் கியூவுக்கும் இந்த பிக்கும் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஏ டிஸ்டன்ஸு. அந்த கியூ வந்து ப்ளஸ் கியூவா மைனஸ் கியூவா, ப்ளஸ் கியூ. அவ்வளோதான், ப்ளஸ் கியூ தான். நம்ம எதுவுமே போனாலும் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம்ல, ஸோ ப்ளஸ். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுதா? அப்போ என்ன ஆன்சர் நமக்கு வரும், லிசன் பண்ணுங்கள். கே மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கியூ இன்ட்டு கியூ ஸ்கொயர்டு. ஓகேவா? நிமிஷம், ஐம் சாரி, மைனஸ் கே, இங்கே பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கே கியூ இன்ட்டு கியூ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ. ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன் டு பிரிங் த மைனஸ் கியூ சார்ஜ் எந்த கார்னருக்கு, கியூங்கிற கார்னருக்கு. கிளியர்? ஃபஸ்ட்டு ப்ளஸ் கியூவை எடுத்துகிட்டு வரதுக்குரிய ஒர்க்கு வந்து 0, பிகாஸ் தெர் இஸ் நோ சார்ஜஸ் இனிஷியலி வென் நம்ம சார்ஜஸ் கொண்டு வரும்போது. அடுத்து மைனஸ் கியூ சார்ஜ் எடுத்துகிட்டு வரும்போது எவ்வளோ ஒர்க் செய்யணும், மைனஸ் KQ²/. கேக்கு என்ன வேல்யூ, 1/4/ε0. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க பார்ப்போம். பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன இப்போ இந்த சார்ஜ் எடுத்துகிட்டு போயிட்டோம். என்ன பேலன்ஸ் எவ்வளோ சார்ஜ், இந்த 2 சார்ஜஸ் எடுத்துகிட்டு போகணும். அந்த 2 சார்ஜஸ் எடுத்துகிட்டு போய் ஒர்க்கு செய்யணுமா, பார்க்கலாமா? அது என்ன பேலன்ஸ் ஒர்க்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜ் எடுத்துகிட்டு போகும்போது ஒர்க்கு செய்யலை, செகண்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸ் கியூ இருந்ததுனால ஒர்க்கு செய்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தேர்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு போகிறேன், அப்போ 2 சார்ஜோட பொட்டன்ஷியல் இருக்குமா, அப்போ லிசன் பண்ணுங்கள். அப்போ பேலன்ஸ் என்னென்ன சார்ஜ் இருக்குது நமக்கு, ப்ளஸ் கியூ சார்ஜ் இன்ஃபினிட்டியில் இருக்குது, அடுத்து மைனஸ் கியூ சார்ஜ் இன்ஃபினிட்டியில் இருக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம பி பாயிண்டில் நம்ம ப்ளஸ் கியூ சார்ஜ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு ஏ
சைடு ஸ்கொயரோட சைடில் மைனஸ் சார்ஜை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது என்ன பாயிண்ட்னா Q பாயிண்ட்டு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா லிசன் பண்ணுங்கள். அடுத்து இந்த ப்ளஸ் Q சார்ஜை எங்கே எடுத்துகிட்டு வரேன் போகிற பாருங்கள், கவனிங்க. இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன். அது என்ன சைனு? ப்ளஸ் சைனு. என்ன சார்ஜ்? அது ப்ளஸ் Q சார்ஜை எடுத்துகிட்டு வந்துடுறேன். PQ இந்த பாயிண்ட் என்ன? இது என்ன கார்னர்? ஆர் கார்னர். ஓகேவா? இப்போ லிசன் பண்ணுங்கள். இப்போ இங்கே இந்த சார்ஜை எடுத்துகிட்டு வர ஒர்க்கு செய்யணுமா செய்ய வேணாமா? கண்டிப்பாக செய்யணும். ஏன்? ஏற்கனவே 2 சார்ஜ் இருக்குது. அப்போது இந்த சார்ஜோட பொட்டென்ஷியலும் இந்த பாயிண்டில் இருக்கும், இந்த சார்ஜோட பொட்டென்ஷியலும் இந்த பாயிண்டில் இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். போன வாட்டி இந்த ஒரு சார்ஜ் தான் இருந்துச்சு, அந்த ஒரு சார்ஜோட பொட்டென்ஷியல் இங்கே. இப்போது இந்த சார்ஜோட பொட்டென்ஷியலும் இருக்கும், இந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போ சார் டைரக்ஷன் பார்க்கணுமா சார்? இந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் இந்த பக்கம், இந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் இந்த பக்கம், அந்த மாதிரி ஏதாவது டைரக்ஷன் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா டைரக்ஷன் பார்க்க வேணாம். ஏன்னா பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஸ்கேலார் இல்லை. டைரக்ஷன் பார்க்க வேணாம். ஓகேவா? அப்போ இப்போ சொல்லுங்கள், இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்னால இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல ஒர்க்கு செய்யணும், அது தெரிஞ்சு போச்சு. ஓகே, இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம கண்டிப்பாக ப்ளஸ் Q எடுத்துகிட்டு வரதுக்கு ஒர்க்கு செய்யணும். அந்த ஒர்க்கு முதல்ல என்னது ஃபார்முலா? ஸோ ஒர்க் டன் டு பிரிங் த ப்ளஸ் Q சார்ஜ் எந்த பாயிண்ட்டுக்கு எந்த கார்னருக்கு எடுத்துகிட்டு போகிறோம்? ஆர் கார்னருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? எந்த சார்ஜை எடுத்துகிட்டு வரோம்? ப்ளஸ் Q சார்ஜை எடுத்துகிட்டு வரோம். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த பாயிண்ட் ஆர் பாயிண்டில் பார்க்க போகிறோம். ஆர் பாயிண்டில் பொட்டன்ஷியல் பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க. அப்போ ப்ளஸ் Q இன்ட்டு ப்ளஸ் Q சார்ஜ் தான் எடுத்துகிட்டு வரோம் இன்ட்டு இந்த ஆர் பாயிண்டில் எத்தனை சார்ஜோட பொட்டன்ஷியல் இருக்கும்? 2 சார்ஜோட பொட்டன்ஷியல் இருக்கும். யார் அது? இங்கே பாருங்கள். பி பாயிண்டில் உள்ள சார்ஜ் ஆர் பாயிண்டில் ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்கும். ப்ளஸ் அதே அடுத்து Q பாயிண்டில் உள்ள சார்ஜ் ஆர் பாயிண்டில் ஒரு பொட்டன்ஷியல் தரும். ஸோ 2 பொட்டன்ஷியல். இது ப்ளஸ் Q சார்ஜ் தரக்கூடிய பொட்டன்ஷியல், இந்த பொட்டன்ஷியல் மைனஸ் Q சார்ஜ் தரக்கூடிய பொட்டன்ஷியல். கிளியர். நெக்ஸ்ட், now plus Q, what is the potential due to the plus Q charge? K plus Q minus Q plus Q divided by distance. யாருக்குள்ள டிஸ்டன்ஸ்? லிசன் பண்ணுங்க, இந்த இடத்துல தான் நல்லா கவனிக்கணும். Pக்கும் Rக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அப்போ பாருங்க, Pக்கும் Rக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம். Pக்கும் Rக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? ஓகேவா? சாரி, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இது வந்து A, இது வந்து A. ஓகே, அப்போ நமக்கு இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம். அப்போது நமக்கு இது என்னது? ஹைப்போட்டனஸ், ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு வச்சுக்கோங்க. ஓகேவா? கர்ணம், அடுத்த பக்கம் எதிர்பக்கம்லாம் சொல்லுவீங்களா அந்த மாதிரி. அப்போ இது என்ன வரும்? அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன? ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்டு ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர்டா? ஹைப்போட்டனஸ் இதானே ஹைப்போட்டனஸ். அப்போ இந்த ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர்டு என்ன வரும்? ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் தான் எனக்கு வேணும். ஆப்போசிட் சைடு வந்து A ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் வந்து A ஸ்கொயர். கிளியர். அப்போ என்ன வரும்? நம்ம ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு கவனிங்க, A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் என்ன வரும்? 2A ஸ்கொயர். ஹைப்போட்டனஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் 2A ஸ்கொயர். நம்ம ஹைப்போட்டனஸ் மட்டும் தானே வேணும். அப்போ அந்த ஸ்கொயர் அங்கே எடுத்துகிட்டு பண்ண ஆகும் 2A ஸ்கொயர் வருமா? ரூட்டுக்குள்ள 2A ஸ்கொயர் வரும். அப்போ A ஸ்கொயர் மட்டும் வெளில எடுத்துடலாமா? ஏன்னா ரூட்டை விட்டு வெளில எடுத்தானே வரும், A வரும் இன்ட்டு √2. அப்போ என்ன எழுதலாம்? √2A எழுதிடலாமா? இந்த ஹைப்போட்டனஸ் எவ்வளோ? √2A. இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்க ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்டு ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்டு, அப்போ 2A ஸ்கொயர்டு. ஹெச் வந்து என்ன வரும் நமக்கு? √2A. அப்போ இந்த ஹைப்போட்டனஸ் எவ்வளோ? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? √2A. நான் அழிச்சிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க, டக்குன்னு பாஸ் பண்ணி இடம் பத்தலை. சரிங்களா? ஓகேவா? நான் அழிச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நான் எழுதலாமா எப்படி வந்துச்சுன்னு? ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? ஹைப்போட்டனஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர்டு √2A ஸ்கொயர்டு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து A ஸ்கொயர்டு வெளில போயிடும், √2A. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? Pக்கும் Rக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? √2A. ஏன் சொல்கிறேன்னா KQ/R போடணும். Rனா டிஸ்டன்ஸு, எனக்கு எதுக்கும் Pக்கும் Rக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸு? √2A. கிளியர். நவ் ப்ளஸ், ஓகேவா? நெக்ஸ்ட், எதோட பொட்டன்ஷியலு? மைனஸ் Qவோட பொட்டன்ஷியலா? அப்போ K மைனஸ் Q பாருங்க, இங்கே ப்ளஸ் Qவோட பொட்டன்ஷியல் ப்ளஸ் Q, இங்கே மைனஸ் Qவோட பொட்டன்ஷியல் மைனஸ் Q டிவைடட் பை யாருக்குள்ள டிஸ்டன்ஸு? Qக்கும் Rக்குள்ள டிஸ்டன்ஸு. Qக்கும் Rக்கும் பாருங்க, Qக்கும் Rக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? A. கிளியர். இப்போ போடுங்க, அதை எரேஸ் பண்ணிடலாமா? ஓகேவா? எப்படி √2A போட்டேன்னு தெரியுதா? சப்போஸ் தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? எப்படி வந்துச்சுன்னு நோட் பண்ணி தரேன். ஓகேவா?
ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாமா? அந்த ப்ளஸ் கியூ உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ன ஆன்சர் நமக்கு வரும்? ப்ளஸ் கியூ இன்ட்டு கியூ என்ன வரும் உங்களுக்கு? கே கியூ ஸ்கொயர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ? √2a. ஓகே, √2a. மறுபடியும் இந்த ப்ளஸ் கியூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கா? ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கா? இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் கே. ஏற்கனவே கியூ இருக்குது, இப்போ கியூவை வேறு மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ கியூ இன்ட்டு கியூ, கியூ ஸ்கொயர் டிவைட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஏ. ஓகேவா? எதை காமனாக எடுக்கலாம்? இதுதான் என்னது? மைனஸ் கியூ சார்ஜை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒர்க்கு எந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம்? ஆர் பாயிண்ட், தட் இஸ் ஆர் கார்னருக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு எது காமனாக இருக்குது? கே கியூ ஸ்கொயர்ட் பை ஏ காமனாக இருக்கா? அதை வெளில எடுத்துருங்க. கே கியூ ஸ்கொயர்ட் பை ஏ காமனாக வெளில எடுத்துருங்க. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே 1/√2, பேலன்ஸு -1. கரெக்ட்? 1/√2. இங்கே இப்போ பேலன்ஸ் இங்கே பாருங்கள், கேக் எதை நீங்கள் காமனாக எடுக்கிறீங்களோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதிருங்க, அவ்வளோதான். சப்போஸ் யாருக்காவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா வெளில எடுக்கும்போது என்ன வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு, எதை வெளியில் எடுக்கிறீங்களோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எழுதினீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஓகே, இப்போ நான் லிசன் பண்ணுங்கள். இந்த கேங்கிறது என்னது? 1/4/ε0. ஓகேவா? கியூ ஸ்கொயர்டு பை ஏ. அப்போ இங்கே என்ன வரும்? 1/√2 -1. திஸ் இஸ் த ஒர்க் டன் டு பிரிங் த மைனஸ் கியூ சார்ஜ் எந்த இதுக்கு? ஆர்க் பாயிண்ட்டுக்கு. கிளியர்? இப்போ இந்த சார்ஜை எடுத்துகிட்டு போயிட்டேன். ப்ளஸ் கியூ சார்ஜ், ஐ எம் சாரி, வெரி சாரி, ப்ளஸ் கியூ சார்ஜ் எடுத்துகிட்டு போகிற சார்ஜ் ப்ளஸ் கியூ, ஐ எம் வெரி சாரி, ப்ளஸ் கியூ சார்ஜ் தானே எடுத்துகிட்டு போகிறேன். ப்ளஸ் கியூ சார்ஜ் தானே எடுத்துகிட்டு போகிறேன், ஐ எம் வெரி சாரி. ப்ளஸ் கியூ சார்ஜ் தான் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒர்க்கு. ஸோ இப்போ இந்த சார்ஜ் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா இன்னும் பேலன்ஸ் என்ன சார்ஜ் தான் இருக்குது? மைனஸ் கியூ சார்ஜ் தான் இருக்குது. அந்த மைனஸ் கியூ சார்ஜை போட்டுடலாமா? கவனிங்க, இப்போ பேலன்ஸ் என்ன சார்ஜ் மட்டும் இருக்குது? மைனஸ் கியூ சார்ஜ் இன்ஃபினிட்டில் இருக்குது. ஏற்கனவே என்னென்ன சார்ஜெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் சார்? ப்ளஸ் கியூ சார்ஜை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை எடுத்துகிட்டு வரதுக்கு எந்த ஒர்க்கும் செய்ய வேணாம், ஏன்னா ஏற்கனவே இந்த சார்ஜும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏ டிஸ்டன்ஸில் கியூ பாயிண்டில் மைனஸ் கியூ சார்ஜை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு நான் ஒர்க்கு செஞ்சேன், மைனஸ் கே கியூ ஸ்கொயர்டு பை ஏ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏ டிஸ்டன்ஸில் ஆர் பாயிண்டில் ப்ளஸ் கியூ சார்ஜை எடுத்துகிட்டு வந்தேன். ப்ளஸ் கியூ சார்ஜ் பாருங்கள், ப்ளஸ் கியூ சார்ஜ் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கான ஒர்க்கு நம்ம இந்த பார்த்தாச்சு. அப்போ இன்னும் ஒன்றே ஒரு சார்ஜ் தான் இருக்குது. இந்த சார்ஜை எங்கே எடுத்துகிட்டு வரணும்? லாஸ்ட்டாக ஸ்கொயரோட பாருங்கள், ஸ்கொயரோட இந்த கார்னருக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். எந்த கார்னருக்கு? எஸ் கார்னருக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். இது என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். இப்போ கவனிங்க எல்லாரும், இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ. இப்போ பாருங்க, இப்போ நம்ம இந்த சார்ஜ் தானே எடுத்துகிட்டு வரோம். நல்லா கவனிங்க, இந்த சார்ஜ் தானே எடுத்துகிட்டு வரோம். இந்த சார்ஜ் எடுத்துகிட்டு வரும்போது ஏற்கனவே எத்தனை சார்ஜஸ் இருக்காங்க? 1 2 3 சார்ஜஸ் இருக்காங்களா? அப்போ இந்த 3 சார்ஜஸும் சேர்ந்து இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் கொடுக்குமா? எப்படி இப்போ இங்கே 2 சார்ஜஸ் சேர்ந்து ஒரு பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் கொடுத்துச்சோ, இப்போ இந்த 3 சார்ஜஸ் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கா? அப்போ இந்த 3 சார்ஜஸும் சேர்ந்து இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியலாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்? அப்போ தானே ஒர்க் கண்டுபிடிக்க முடியும். அப்போ சரி, ஒர்க்கு செய்யணுமா வேணாமா? கண்டிப்பாக செய்யணும் சார். 3 சார்ஜஸ் இருக்குது, கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு ஒர்க்கு கண்டிப்பாக செய்யணும். மைனஸ் கியூ எடுத்துகிட்டு வரதுக்கு ஒர்க்கு செய்யணும். பார்க்கலாமா? இந்த எஸ் கார்னருக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒர்க்கு பார்க்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர். ஓகே, பார்க்கலாமா என்ன ஒர்க்குன்னு? ஓகே, பண்ணுங்க. என்ன ஒர்க்கு? ஃபார்முலா என்ன ஒர்க்குக்கு? என்ன சார்ஜை எடுத்துகிட்டு வரோம்? அந்த பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியல். அப்போது மைனஸ் கியூ சார்ஜை எடுத்துகிட்டு வரோம். எந்த இதுக்கு எடுத்துகிட்டு வரோம்? நீங்கள் எஸ்ஸுங்கிற கார்னருக்கு எடுத்துகிட்டு வரீங்க. ஃபார் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரணுங்க? பொட்டன்ஷியல். எந்த சார்ஜை ஃபார்முலா என்ன? எந்த சார்ஜை எடுத்துகிட்டு வரோம்? மைனஸ் கியூ சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல். எந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல்? எஸ் பாயிண்டில் பொட்டன்ஷியல். ஓகேவா? அப்போ எந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சப்போஸ் மைனஸ் கியூ சார்ஜ், இந்த பொட்டன்ஷியல் யார் தர போகிறாங்க? 3 சார்ஜஸ் ஆல்ரெடி இருக்குது. அந்த 3 சார்ஜஸ் 1 2 3 3 சார்ஜஸோட பொட்டன்ஷியல் இந்த பாயிண்டில் பார்க்கணும். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், 3 சார்ஜோட பொட்டன்ஷியல் பாருங்கள். கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன சார்ஜ்? பி பாயிண்டில் உள்ள சார்ஜ் எந்த பாயிண்டில் பார்க்கணும்? எஸ்ஸில் பார்க்கணும். ப்ளஸ் அடுத்து வேறு என்ன சார்ஜ் இருக்குது? கியூ பாயிண்டில் உள்ள சார்ஜ் எந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல்? எஸ் பாயிண்டில் பொட்டன்ஷியல். அடுத்து வேறு என்ன சார்ஜ் இருக்குது? ஆர் பாயிண்டில் உள்ள சார்ஜ் எஸ் பாயிண்டில் பொட்டன்ஷியல். எல்லாமே எங்கே பார்க்கணும்? எஸ் பாயிண்டில் பார்க்கணும். கிளியர். நான் நெக்ஸ்ட் மைனஸ் கியூ. வாட் இஸ் த பொட்டன்ஷியல்? இதோட பொட்டன்ஷியல் என்ன பாருங்க? பியில் என்ன சார்ஜ் இருக்குது? பி பாயிண்டில் ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்குது சார். அப்போ கே ப்ளஸ் கியூ சார்ஜ், கே கியூ பை ஆர் தானே ஃபார்முலா? பொட்டன்ஷியல் ஃபார்முலா பாயிண்ட் கே கியூ பை ஆர். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? யாருக்குள்ள டிஸ்டன்ஸு? பிக்கும் எஸ்ஸுக்கும் ஏ. இங்கே பாருங்கள், பிக்கும் எஸ்ஸுக்கும் டிஸ்டன்ஸு ஏ. அப்போ கே கியூ பை ஏ.
முடிஞ்சுதா? அடுத்து இந்த சார்ஜ் எடுத்துகிட்டு வரக்கூடிய பொட்டன்ஷியல் இங்கே பாருங்கள், Q பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, என்ன சார்ஜ் இருக்குது, மைனஸ் Q சார்ஜ் இருக்குது. அப்போ என்ன பாருங்கள், ப்ளஸ் K மைனஸ் Q சார்ஜ் இருக்குது, KQ/R. இப்போ யாருக்குள்ள டிஸ்டன்ஸு, Qக்கும் Sக்கும், Qக்கும் Sக்கும். இங்கே பாருங்கள், Qக்கும் Sக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். சேம் ஆன்சர். இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் போட்டிங்க, பிக்கும் ஆருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போட்டிங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போட்டிங்க, √2a போட்டிங்களா, ஏ √2aன்னு போட்டிங்களா. அப்போ இதுவும் டயக்னல் தானே, இதானே மூளை விட்டேன்னு சொல்லுவீங்க. இது என்ன, இந்த டயக்னலும் இந்த டயக்னல்லேருந்து சேம் தானே, சரிங்களா. அப்போ நீங்களே பாருங்கள், இல்லைனா இன்னொரு வாட்டி பாருங்கள். இப்படி இருக்குது, ஓகேவா, இப்படி இருக்குது. இது என்னது Q, இது என்னது R, இது என்னது S. இங்கே பாருங்கள், இதுவும் A, இதுவும் A. அப்போ என்ன பண்ணுவீங்க, √, பித்தாகரஸ் தியரம், a² + a² இஸ் ஈக்குவல் டு √2a² இஸ் ஈக்குவல் டு √2a. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, √2a. இந்த டிஸ்டன்ஸு நமக்கு Qக்கும் Sக்கும், அப்போ டிஸ்டன்ஸ் பாருங்கள் √2a. பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த சார்ஜ் மட்டும் இருக்கா, அப்போ ப்ளஸ் இந்த பொட்டன்ஷியல் மட்டும் இருக்கா. இந்த பொட்டன்ஷியல் யாரோட பொட்டன்ஷியல், R பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியல். அப்போ K யாரோட பொட்டன்ஷியல், R பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல், என்ன சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் Q சார்ஜ் இருக்குது. ஓகே, KQ பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் A. அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளார மல்டிப்ளை பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் Qவை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ K ப்ளஸ் Q ஏற்கனவே இருக்குது, இன்ட்டு மைனஸ் Qவை மல்டிப்ளை பண்ணுவீங்க. KQ இன்ட்டு மைனஸ் Q நம்ம டேரெக்டாக போட்டுருமா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டேரெக்டாக எழுதிடுறேனே. ப்ளஸ் Q இன்ட்டு ப்ளஸ் Qன்னா மைனஸ் Q இன்ட்டு ப்ளஸ் Qன்னு வரும், KQ², தட் மைனஸ் KQ² டிவைடட் பை A. அடுத்து இந்த மைனஸ் Q இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏற்கனவே மைனஸ் Q இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ KQ² பை √2a. அடுத்து இந்த மைனஸ் Q அங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் KQ² பை A. கிளியர். இப்போ இதில் ஆன்சர் எதை வெளில எடுக்கலாம், நம்ம KQ² பை வெளில எடுத்துடலாமா. இங்கே பாருங்கள், இது ஒரு மைனஸ் KQ² பை, இது ஒரு மைனஸ் KQ² பை. -1 -1 எப்படி எழுதுவீங்க, -2 எழுதுவீங்களா. அப்போ மைனஸ் KQ² பை மைனஸ் KQ² பை எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், -2KQ² பை A பேலன்ஸு KQ² பை √2a. ஓகே, கிளியர். நான் KQ² பை ஆன்சரை வெளில எடுங்க, KQ² பை A வெளில எடுங்க, காமனாக வெளில எடுத்துட்டீங்கன்னா உள்ளார கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், கேன்சல் பண்ணிட்டா -2 இருக்கும், ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், 1/√2 இருக்கும். ஓகேவா, இங்கே மைனஸ் வேறு இருக்குது, அந்த மைனஸே நம்ம வெளில எடுத்துடலாமா. ஸோ இப்போ மைனஸ் வெளில எடுத்துட்டா கேக்கு மைனஸ் வெளில எடுத்துட்டேன், கேக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1/4/ε0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பேலன்ஸ் என்ன இருக்குது, Q² பை N இருக்குது. யாராவது ஓல்டு புக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கொயரை மிஸ் பண்ணியிருப்பாங்க, நியூ புக்கில் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ பேலன்ஸ் என்ன வரும், மைனஸ் வெளில போச்சுன்னா மைனஸ் வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே +2 இருக்கும், மைனஸ் வெளில எடுத்துட்டோம்ல, அப்போ இங்கே என்ன வரும், -1/√2 வரும். கிளியர். இப்போ வேணால் மைனஸ் எல்லோரும் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/√2. கிளியராக இருக்கும். திஸ் இஸ் த ஒர்க் டன் டு பிரிங் த என்ன சார்ஜ், -Q சார்ஜ் எந்த கார்னருக்கு, S கார்னருக்கு. கிளியர். கிளியராக தெரியுதா, ஓகே, கிளியராக தெரியுது. திஸ் இஸ் த 4 சார்ஜஸையும் இங்கே பாருங்கள், 4 சார்ஜஸையும் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒர்க்கு. இந்த சார்ஜ் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒர்க்கு 0, இந்த சார்ஜ் எடுத்துகிட்டு மைனஸ் KQ² பை K 1/4/ε0 போட்டுக்க, நான் போடாமல் விட்டுருந்தா போட்டுக்கோங்க. இந்த ப்ளஸ் Q சார்ஜுக்கு திஸ் இஸ் த ஒர்க்கு, இந்த -Q சார்ஜை எடுத்துகிட்டு வரதுக்கு Q சார்ஜை எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த ஒர்க்கு. இப்போ 4 சார்ஜஸையும் எடுத்துகிட்டு வரதுக்குரியான ஒர்க்கை செப்பரேட்டாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் 4 ஒர்க்கையும் ஆட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான், சிம்பிள். நம்ம புக்கில் அந்த ஸ்டெப் இல்லை. சப்போஸ் அவங்க ஆக்சுவலாக இந்த 4 சார்ஜஸ் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒர்க்கு கேட்டாங்கன்னா அது டோட்டல் ஒர்க் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 ஒர்க்கு என்ன பண்ணிடுங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா, அப்போது சார் எல்லா ஒர்க்கையும் ஆட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க் கேட்குறதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தனித்தனி ஒர்க்காக கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியான்னு சொல்லட்டுமா, லிசன் பண்ணுங்கள். நோட் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணி இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஐடியா என்ன சார், நம்ம புக்கில் டோட்டல் ஒர்க்கு இல்லை, நீங்கள் அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கள், டோட்டல் ஒர்க் கேட்டாங்கன்னு வச்சுங்க, டோட்டல் ஒர்க்கு இஸ் ஈக்குவல் டு என்னென்ன, -Qவை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒர்க்கு. ஓகேவா, எந்த பாயிண்ட்டுக்கு, P கார்னருக்கு. அடுத்து ப்ளஸ் Qவை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒர்க்கு. அடுத்து -Qவை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒர்க்கு எந்த பாயிண்ட்டுக்கு, Q கார்னருக்கு. அடுத்து ஒர்க் டன் டு பிரிங் த என்னது +Q சார்ஜ் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒர்க்கு, ப்ளஸ்ஸு எந்த பாயிண்ட்டுக்கு, நமக்கு PQ R பாயிண்ட்டுக்கு. அடுத்து ஒர்க்கு வந்து என்னது, -Q எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒர்க்கு S கார்னருக்கு. இந்த மாதிரி டோட்டல் ஒர்க் கேட்டாங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 சார்ஜஸை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒர்க்கு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் த ஒர்க்கு. எல்லா ஒர்க்கையும் கண்டுபிடிச்சி விட்டுறக்கூடாது, டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சாகணும். இதுக்கு நம்ம 0ன்னு பார்த்தோம், எல்லா ஆன்சர் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது மெத்தட் இருக்குன்னா ஷார்ட்டாக ஒரு மெத்தட் இருக்குது, ஏற்கனவே பார்த்துட்டோம். 40 லெக்சராக நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இன்ஃபினிட்டியில் இருந்துச்சு இனிஷியலாக, இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், 4 கார்னருக்கு கொண்டு வந்துட்டோம்னா எப்படி கொண்டு வந்தீங்க, ஒர்க்குனால தானே கொண்டு வந்தீங்க. அப்போ 4 சார்ஜஸையும் எடுத்துகிட்டு வரக்கூடியதுக்கு டோட்டல் ஒர்க்கு தான் இது. இந்த டோட்டல் ஒர்க்கு தான் எதாவது ஸ்டோர் ஆகும் அந்த சார்ஜஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் லாஸ்ட் லெக்சரில். பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்போ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு. இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை நான் ஷார்ட்டாக எழுதட்டுமா? இந்த மாதிரி தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன், சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், நம்மளோட இதை தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொல்கிறேன், என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ் கியூங்கிற சார்ஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூங்கிற சார்ஜு, ஓகேங்களா? ப்ளஸ் கியூங்கிற சார்ஜ், ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியுற மாதிரி. ப்ளஸ் கியூங்கிற சார்ஜு, மைனஸ் கியூங்கிற சார்ஜு, ப்ளஸ் கியூங்கிற சார்ஜு, மைனஸ் கியூங்கிற சார்ஜு, ஓகேவா? ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ, சைடு வந்து ஏ ஏ ஏ ஏ, கரெக்ட்? ஓகேவா? ஒர்க்கு இல்லாமல் பொட்டென்ஷியல் எனர்ஜியை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது ஷார்ட்டாக? டக்குன்னு டோட்டல் ஒர்க் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுங்களா? ஒவ்வொரு ஒர்க்கையும் கண்டுபிடிச்சி கடைசியாக ஆட் பண்ணி அது பண்ணிட்டு இருப்பீங்க, சரிங்களா? அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இங்கே பாருங்கள். ஐடியா கொடுக்குறேன்னு சொல்கிறேன், குடுடா. சரிங்களா? ஓகே, அழைச்சிட்டுமா, எரேஸ் பண்ணிட்டுமா? ஓகே, இன்னும் ஒன்று செகண்ட் கொஸ்டின் நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டின் போடுவோம். அதுக்கு முன்னாடி டோட்டல் ஒர்க்கை சொல்லிடுறேன், சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன, கியூ டேஷை நம்ம ஓக்கு எடுத்துகிட்டு வரணும்ல, அந்த ஒர்க்கை நான் சொல்லிடுறேன், கொல்லப்படாதீங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு எப்படி சொல்கிறேன் நல்லா ரிமெம்பர் பண்ணிங்க. நம்ம செய்கிற டோட்டல் ஒர்க்கு தான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. தட்ஸ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். அது யூஎஃப் மைனஸ் யூஐன்னு வரும், யூஎஃப் மைனஸ் யூஐன்னு வரும். யூ இனிஷியலாக இன்ஃபினிட்டியில் இருக்கிறதுனால அது வந்து 0, யூஎஃப்ஐ யூன்னு எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பார்க்கலாமா பொட்டன்ஷியல் எனர்ஜி? இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் இருக்குன்னு பார்க்கணும். ஏன், பேர் ஆஃப் சார்ஜஸுக்கு தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், சிங்கிள் சார்ஜஸுக்கு நம்ம டிஃபைன் பண்ணலை, சரிங்களா? ஏற்கனவே நமக்கு என்ன டேட்டா நமக்கு தெரியும் சார், எனக்கு ஒரு விஷயம் தெரியும் சார். சப்போஸ் கியூ சார்ஜு ஒரு ப்ளஸ் கியூ சார்ஜும் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டெரைவ் பண்ணியிருக்கோம் 2 கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்க்கு. என்னது, இங்கே பாருங்கள், என்ன ஃபார்முலா பாருங்கள், சிம்பிளாக கே என்னென்ன சார்ஜஸ் இருக்குது, கியூ சார்ஜு, இன்னொரு சார்ஜு கியூ சார்ஜு டிவைடட் பை, இங்கே பாருங்கள், இது ஒன்று Q1 வச்சுக்கோங்க, இது Q2 வச்சுக்கோங்க, Q1 சார்ஜ் Q2 சார்ஜ் டிவைடட் பை 2 சார்ஜுக்கு இடையில டிஸ்டன்ஸ், அவ்வளோதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ஒரு பேருக்கு. ஒரு பேர்னா எத்தனை சார்ஜ் இருக்கும், 2 சார்ஜ் இருக்கும். ஒரு பேர்னா 2 சார்ஜ், இதுதான் ஃபார்முலா, ஒரு பேருக்கான ஃபார்முலா. ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே, இப்போ கிளியராக பாருங்கள். இப்போ இதில் எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள், எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்துட்டு, இப்போ 4 பேர் இருக்குன்னா 4 பேரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆட் பண்ணிட்டா டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் டோட்டல் ஒர்க்கு. ஓகே, இதில் எத்தனை பேர் இருக்குன்னா எத்தனை சார்ஜஸ் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை சார்ஜஸ், 1 2 3 4, 4 சார்ஜஸ் இருக்குது. அப்போ 4 பேரா? 4 சார்ஜஸ், 4 பேர் கிடையாது. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், என்னென்ன பேர்னு பாருங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இது பியா, இது உங்களுக்கு கியூவா, இது ஆரா, இது எஸ்ஸா. இப்போ என்னென்ன பேர் பாருங்கள், பிக்யூ ஒரு பேரா. இங்கே பாருங்கள், டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேர் யாருன்னா பிக்யூ அப்படிங்கிற ஒரு பேரு, ஓகே, ப்ளஸ் அடுத்த பேர் பாருங்கள் பிக்யூ அப்படிங்கிற பேரு, அடுத்து கியூஆர் அப்படின்னு ஒரு பேரா, கியூஆர் அப்படிங்கிறது ஒரு பேரா, இது ஒரு பேரு, அடுத்து ஆர்எஸ் அப்படிங்கிறது ஒரு பேரா, அடுத்து எஸ்பி அப்படிங்கிறது எஸ்பியில் பிஎஸ் எல்லாம் ஒன்று தான், சரிங்களா? பிஎஸ் அப்படிங்கிறது ஒரு பேரா. 4 பேர் வந்துருச்சா, அவ்வளோதானா? இன்னும் 2 பேர் இருக்குது, சரிங்களா? என்னென்ன பேருன்னு பாருங்கள். இந்த பிக்யூ எழுதிட்டோம், பிஆர் எழுதணுமா பாருங்கள், பிஆர் எழுதலை. பிஆர் ஒரு பேர் தானே, அப்போ பிஆர் ஒரு பேர். வேற என்ன பேர் இருக்கு, டயக்னல். இப்போ இன்னொரு டயக்னல் இருக்கா, என்னது, கியூஎஸ் ஒரு பேர். இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கு, 4 சார்ஜஸுக்கு எத்தனை பேர் வருது பாருங்க. 4 சார்ஜஸுக்கு எத்தனை பேர் வருது, 4 சார்ஜஸுக்கு 6 பேர் வருது, 6 பேர்ஸ் வருது. ஓகே,
எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 6 சில டைம் வேகமாக போடுற மாதிரி இருக்கும். 6 கண்டுபிடிச்சிட்டோமா, சப்போஸ் 7 அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேர் வரணும்னு உங்களுக்கு தெரியணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. பேர் கண்டுபிடிக்க நம்பர் ஆஃப் பேர், ஓகேவா? நம்பர் ஆஃப் பேர்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் n × n-1/2 யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் என்னன்னா என்ன அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் சார்ஜஸ். என்னன்னா என்னது? நம்பர் ஆஃப் சார்ஜஸ், ஓகேவா? என்னன்னா என்ன? நம்பர் ஆஃப் சார்ஜஸ். எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு? 4 கார்னரில் 4 சார்ஜஸ் இருக்கு. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 × 4 - 1/2 = 4 × 3/2 = 6 பேர்ஸ். பாருங்க 6 பேர். 1 2 3 4 5 6 பேர்ஸ். கிளியரா புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு தான் பேருக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா தெரியுமே. பேருக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது? KQ/R. அப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இந்த பேரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுங்க. தட் திஸ் இஸ் த டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இந்த டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுங்க பார்ப்போம். கே ஃபார்முலா பாருங்க. சிம்பிள் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? KQ1Q2/Rன்னு தெரியும். அது மறந்துடக்கூடாது. இப்போ இந்த பேரோட சொல்லுங்க. கே ஆனால் பியில் என்ன சார்ஜ் இருக்கு? ப்ளஸ் Q சார்ஜ் இருக்கு. அடுத்து Qல என்ன சார்ஜ் இருக்கு? -Q சார்ஜ் இருக்கு. டிவைடட் பை Pக்கும் Qக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஏ. கரெக்டு. அடுத்து பாருங்க ப்ளஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இந்த பேருக்கு பொட்டன்ஷியல் என்ன போகிறேன்? கே கியூவில் என்ன சார்ஜ் இருக்கு? கியூவில் என்ன சார்ஜ் இருக்கு? -Q. அடுத்து ஆர்ல என்ன சார்ஜ் இருக்கு? +Q. அடுத்து டிஸ்டன்ஸ் பாருங்க. கியூக்கும் ஆருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? கியூக்கு ஆருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஏ. 2 பேர் எழுதிட்டேன்னா அடுத்து ஆர்எஸ் பேருக்கு எழுதுங்க. கே ஆர்ல என்ன சார்ஜ் இருக்கு? +Q, ஓகேவா? அடுத்து அதான் வித்து சைன் போடணும் சொன்னால, அதனால தான் வித்து சைன் போட்டுருக்கேன். எஸ்ஸுக்கு என்ன சார்ஜ்? -Q சார்ஜ். டிவைட் பை இந்த ஆருக்கும் எஸ்ஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஏ டிஸ்டன்ஸ். 3 பேர் எழுதிட்டேன்னா அடுத்து இந்த பேர் எழுத போகிறேன். பிஎஸ் பேர் எழுத போகிறேன். இங்கே ப்ளஸ் போட்டுங்க, இடம் பத்தல. கே பிஎஸ். பியில் என்ன சார்ஜ் இருக்கு? +Q சார்ஜ் இருக்கு. ஆமாம், +Q சார்ஜ் இருக்கு. டிவைடட் பை +Q சார்ஜ் இருக்கு. பியில் +Q சார்ஜ் இருக்கு. எஸ்ல என்ன சார்ஜ் இருக்கு? எஸ்லையும் எஸ்ல -Q சார்ஜ் இருக்கு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஏ. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஏ. 1 2 3 4 பேர் இருக்கு. பேலன்ஸ் என்ன பேர்? பேலன்ஸ் வந்து இன்னும் 2 பேர் இருக்கு. அப்படியே எழுதிக்கிறேன். எல்லாமே பெருசாக எழுதிக்கங்க இடம்பத்தில். அடுத்த பேர் என்னது உங்களுக்கு? PR பேர் இருக்கா? கே பியில் என்ன சார்ஜ் இருக்கு? +Q சார்ஜ் இருக்கு. பிக்கு அப்புறம் ஆரில் என்ன சார்ஜ் இருக்கு? +Q சார்ஜ் இருக்கு. டிவைட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இங்கே பாருங்க, பிக்கும் ஆருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்? அப்போ தான் போட்டல √2A. ஓகே, அப்போ √2A. அடுத்து ப்ளஸ் லாஸ்ட் இந்த பேர். இந்த பாருங்க, லாஸ்ட் இந்த பேர். கே கியூவில் என்ன சார்ஜ் இருக்கு? -Q. கியூவில் வந்து -Q சார்ஜ் இருக்கு. எஸ்ல என்ன சார்ஜ் இருக்கு? எஸ்லையும் -Q சார்ஜ் இருக்கு. கரெக்டாக பாருங்க. இதுலையும் +Q -Q சார்ஜ். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இப்போ பாருங்க, கியூக்கு எஸ்க்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த டிஸ்டன்ஸும் √2A. அப்போ இது √2A. அவ்வளோதான்ப்பா. கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணி பாருங்களேன். இதுதான் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். எல்லா பேரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எதோட டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி? இந்த சார்ஜஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கான டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் டோட்டல் ஒர்க்கு. புரியுதுங்களா? ஒவ்வொரு ஒர்க்காக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பேரோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்கேலார், டைரக்ஷனை பார்க்க தேவையில்லை. ஆட் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். அப்போ பாருங்க, therefore டோட்டல் ஒர்க்கு ஆர் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இது மாதிரி எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே பாருங்க, -KQ²/A. அடுத்து இது என்ன வரும்? -KQ²/A. இங்கே பாருங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -KQ²/A. அடுத்து இது -KQ²/A. 4 பேர் வந்துருச்சுன்னா 2 பேர் ப்ளஸ் KQ²/√2A. ஓகே, அடுத்து -KQ ப்ளஸ் KQ²/√2A. அப்போ எத்தனை பேர்? இந்த 4 KQ² இருக்கா? அப்போ -4KQ²/A. சூப்பர். அடுத்து ப்ளஸ் KQ²√2 KQ²√2. அப்போ 2KQ²√2A. திஸ் இஸ் த டோட்டல் ஒர்க்கு ஆர் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கேட்டாங்கன்னா பேரை வச்சு போட்டுடலாம். ஓகே, எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு n × n-1/2. இப்போ கடைசியாக நம்ம நோட் பண்ணிக்கிங்க, வேணும்னா நோட் பண்ணிக்கிங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிங்க. கடைசியாக செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் என்னது? -Q சார்ஜை எடுத்துகிட்டு வரணும். ஓகே, கிளியர்? நோட் பண்ணிங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் -Q சார்ஜில் Q' அப்படிங்கிற சார்ஜை சென்டருக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க்கு செய்யணும்? எப்படி அந்த 4 சார்ஜஸையும் ஃபிக்ஸடாக கார்னரில் வச்சிடணும்னு வேற கண்டிஷன் வேறு கொடுத்துருந்தாங்க. செகண்ட் கொஸ்டின் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அதில் எக்ஸ்ட்ராவும் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக இப்போ செகண்ட் கொஸ்டின் B கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? B கொஸ்டின் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா?
என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க இங்கே பாருங்கள் 4 கார்னர்லையும் ஏற்கனவே நமக்கு சார்ஜஸ் இருக்குது. என்னென்ன சார்ஜஸ் இருக்குது? ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜு, இது பி கார்னரில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் க்யூங்கிற சார்ஜு, இது பார்த்தீங்கன்னா க்யூ பாயிண்டில். அடுத்து ப்ளஸ் க்யூ சார்ஜு, இது பார்த்தீங்கன்னா எஸ் கார்னரில். அடுத்து மைனஸ் க்யூ சார்ஜு, இது பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்எஸ்ஸில் ஆர்எஸ். இப்போ என்ன பண்ணணுமா செகண்ட் கொஷினுக்கு? க்யூ டேஷ் அப்படிங்கிற சார்ஜை எங்கே எடுத்துகிட்டு வரணுமா? சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணுமா. இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறீங்க? எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லலைன்னா யூ டேக் இட் எஸ் இன்ஃபினிட்டி. இப்போ க்யூ டேஷ் எங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகலாமா? எங்கள் பாயிண்ட்டுக்கு ஓ பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஒர்க்கு, ஏன்னா 4 சார்ஜஸும் சேர்ந்து வரியாடா வா வா அப்போஸ் பண்ணுமா. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஒர்க்கு செய்யணுமா. அந்த ஒர்க்கு தான் அவங்க கேட்குறாங்க. எவ்வளோ ஒர்க்குன்னு பார்ப்போமே, எவ்வளோ ஒர்க்குன்னு பார்ப்போமே. கண்டிப்பாக என்ன ஒர்க்கு? எந்த சார்ஜ் எடுத்துகிட்டு வரோம்? க்யூ டேஷ் சார்ஜை எடுத்துகிட்டு வரோம். எங்கே எடுத்துகிட்டு வரோம்? ஓ பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம், சென்டருக்கு எடுத்துகிட்டு வரோம். என்ன ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இவ்வளோ தூரம் போட்டுகிட்டே இருக்கும் சார். ஒன்றும் இல்லை சார். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எந்த சார்ஜை எடுத்துகிட்டு வரீங்க, அடுத்து பொட்டன்ஷியலை மல்டிப்ளை பண்ணும். அந்த பொட்டன்ஷியல் எங்கன்னா எந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம்? ஓ பாயிண்ட் உள்ள பொட்டன்ஷியல். அப்போ பாருங்கள், க்யூ டேஷ் இன்ட்டு, இது புக்கில் இருக்காது, டைரெக்டாக ஆன்சர் போட்டிருப்பாங்க, நான் சொல்கிறேன் பாருங்களேன். பொட்டன்ஷியல் அட் ஓவில் எவ்வளோ? இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் யார் எவ்வளோ? பொட்டன்ஷியல் பாயிண்ட் பார்க்கும்போது அதை சுற்றி எத்தனை சார்ஜ் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பாயிண்ட் நீங்கள் பொட்டன்ஷியல் பார்க்குறீங்கன்னா அதை சுற்றி எத்தனை சார்ஜஸ் இருக்குன்னு பார்க்கணும். எந்த சார்ஜுமே இல்லைனா பொட்டன்ஷியல் 0. ஏதாவது ஒரு எத்தனை 4 சார்ஜ் இருந்தால் 4 சார்ஜோட பொட்டன்ஷியலும் இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த பாயிண்டை சுற்றி இந்த சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜ் இருக்குது. இப்போ 4 சார்ஜும் சேர்ந்து இந்த இடத்துல பொட்டன்ஷியல் தருமா? 4 சார்ஜஸோட பொட்டன்ஷியலும் ஓ பாயிண்டில் இருக்குமா? கண்டுபிடிக்கலாமா? அப்போ நமக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? இங்கே பாருங்கள், அதாவது ஓ பாயிண்டில் ஃபஸ்ட்டு யார் தரப்போறா? பி பாயிண்டில் உள்ள சார்ஜு ஓவில், அடுத்து க்யூவில் உள்ள சார்ஜு ஓவில், அடுத்து ஆரில் உள்ள சார்ஜு ஓவில், அடுத்து எஸ்ஸில் உள்ள சார்ஜு ஓ பாயிண்டில். clear? Now q dash equal to what is a PO? What is a potential formula? நமக்கு தான் தெரியுமே, KQ/R. P ல என்ன சார்ஜ் இருக்கு? plus Q சார்ஜ் இருக்கு. divided by what is the distance? What is the distance? எதுக்கும் distance? P க்கும் O க்கும் distance. இப்போ பாருங்க, இந்த distance எவ்வளோ? இந்த distance எவ்வளோ? இந்த distance எவ்வளோ? P க்கும் O க்கும் distance, Q க்கும் O க்கும் distance, R க்கும் O க்கும் distance, S க்கும் O க்கும் distance. நமக்கு தான் தெரியுமே, ஸ்கொயர் இந்த சென்டர்லேருந்து எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னு தெரியுமே. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இங்கே பாருங்கள், ஏற்கனவே இந்த டயக்னல் நமக்கு தெரியும். இந்த டயக்னல் எவ்வளோ? √2a சார். இப்போ தானே பார்த்தோம் √2a. அதில் ஹாஃப் தானே நான் கேட்குறேன், சென்டர் ஓ. இப்போ இந்த ஹாஃப் எவ்வளோ? √2a ஹாஃப்னா எவ்வளோ? 2. இப்போ என்ன ஆன்சர் வரும்? இந்த √2a இந்த 2 ஹாஃப்பா, இந்த டிஸ்டன்ஸ் ஹாஃப் டிஸ்டன்ஸ் தானே. இந்த டயக்னல்ல ஹாஃப் டிஸ்டன்ஸ் தானே இது. நல்லா பாருங்க, ஹாஃப் டிஸ்டன்ஸ், இதுவும் ஹாஃப் டிஸ்டன்ஸ், இதுவும் ஹாஃப் டிஸ்டன்ஸ், இதுவும் ஹாஃப் டிஸ்டன்ஸ், இதுவும் ஹாஃப் டிஸ்டன்ஸ். அதான் ஹாஃப் டிவைட் பை 2. அப்படி இந்த 2 எப்படி எழுதலாம்? √2 எழுதலாமா? √2 எழுதலாமா? நான் இந்த √2 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் என்ன வரும்? a/√2. இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் எவ்வளோ சார்? இது a/√2, இது a/√2, இது a/√2, இது a/√2. கிளியர்? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, KQ/R. P க்கு ஓக்குவல் டிஸ்டன்ஸு a/√2. அடுத்து ப்ளஸ் க்யூவில் என்ன சார்ஜ் இருக்கு பாருங்க, க்யூவில் வந்து -Q சார்ஜ் இருக்கும், டிவைட் பை என்னது? a/√2. அடுத்து ஆரில் என்ன சார்ஜ் இருக்குது? ஆரில் வந்து +Q சார்ஜ் இருக்கும், ஆமாம், KQ/R, அதுவும் a/√2. அடுத்து எஸ்ஸில் என்ன சார்ஜ் இருக்குது? -Q சார்ஜ் இருக்கும், அதுவும் என்னது? a/√2. கிளியர்? இப்போ பாருங்கள், ப்ளஸ் KQ/A/√2 -KQ/A/√2 கேன்சல், ப்ளஸ் KQ/A/√2 -KQ/A/√2 கேன்சல். ஆன்சர் 0. ஜீரோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அப்போ நம்ம Q டேஷை சென்டர் ஓக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒர்க் எவ்வளோ? 0. எந்த ஒர்க்கும் செய்ய வேணாம். அப்போ இந்த Q டேஷை இதுக்கு பக்கத்தில் ஃபிசிக்கலி எதை சொல்ல வருது? இங்கே Q டேஷை நீங்கள் வந்து பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அதுவாகவே மூவ் ஆயிரும். நம்ம எந்த ஒர்க்கும் செய்ய வேணாம். ஸோ Q டேஷ் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒர்க்கு 0. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சரு தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டேன், டோட்டல் ஒர்க்கும் கண்டுபிடிச்சிட்டேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் பார்க்க போகிறோம். எங்கே பார்க்க போகிறோம்னா, யாரோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா டைப்போலோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எப்படி ஒரு டைப்போலோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம், ஒரு டைப்போலோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்தோம், இப்போ யாரோட இது பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டைப்போலோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்க போகிறோம். எந்த ஃபீல்டுனா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில். அடுத்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா படிங்க. போனோடனே புக்கில் எடுத்து ஒரு டைம் படித்து பார்த்துருங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணேன்.